ஹாய் மக்களே, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கான அடுப்பு தான் இது. நாங்களே இதை ரெடி பண்ணோம். இதுதாங்க மாஸ்டர். பாருங்கள், சிக்கன் லெக் பீஸ் எவ்வளோ பெரிய லெக் பாருங்கள். இது மசாலாலாம் ஏற்கனவே நாங்கள் தடவிட்டோம். ஆக்சுவலாக இது ஸ்டவ்வில் தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஸ்டவ்வில் வந்து இந்த க்ரில்லு வச்சு பண்ணும்போது அந்த மசாலாலாம் ஸ்டவ்வுக்கு உள்ளே போகுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து கல் வச்சு அதில் வந்து கட்டெல்லாம் வச்சு அது க்ரில்லு செய்கிறோம். இது வந்து சிக்கன் தந்தூரி. செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறோம். பிரியாணி மாஸ்டர், சரி தந்தூரி மாஸ்டர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரில. இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தந்தூரி அங்கே போட்டுட்டு பட்டர் வச்சேன். இந்த கிரில்லு பார்த்தீங்கன்னா 110 ரூபாங்க. இப்போ பார்த்தீங்களா ஒரு சிக்கன் லெக் பீஸு, அது கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு இதை நம்ம ரெடி பண்ணி தந்தூரியாக வாங்கினோம்னா அது எப்படியோ வந்து 300 சொல்லுவான். இப்போ நாங்கள் வந்து 3 பீஸ் அந்த மாதிரி கடையில் சிக்கனை நம்ம கட் பண்ணி கேட்டோம்னா 3 பீஸு 150 ரூபாங்க. மசாலாலாம் தடவி நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். என்னப்பா வாவ், இதாங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எத்தனை பீஸ் வாங்கியிருக்கோம்? நம்ம 6 பீஸ் வாங்கினோம். 6 பீஸ் எவ்வளோ? 6 பீஸு 3 பீஸ் 200 ரூபா. இப்போ 6 பீஸ் 400 ரூபாங்க. இந்த சிக்கன் நாங்கள் ஃப்ளெஷ்ஷோடு வாங்கும்போது 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதை மசாலா தடவி தந்தூரி பண்ணுறோம். இந்த தந்தூரி நம்ம ஒரு லெக் பீஸு கடையில் வந்து 300 ரூபா. இந்த பட்டரை நாங்கள் தடவி தந்தூரி செய்கிறோம். இப்படி மசாலா பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். மாஸ்டர் வந்து அவரோட தம்பி பேர் விஜய். அவனை கூப்பிட்றாரு. அவர் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. இவர் தாங்க மாஸ்டர். பாருங்க மாஸ்டர். தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. வெண்ணெயை தடவி இந்த தந்தூரி செய்யறது சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்கு. இந்த பாட்டு போறாடே. தந்தூரியை டேஸ்ட் பண்ணுறாரு இவர். எப்படி இருக்கு? கடையில் இருக்கிற மாதிரி
ஏதாவது கடை பேர் சொல்லுங்கள், எந்த கடையில் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்க? ஜைத்தூன் சுக்குபாய். என்னது? சுக்குபாய். சுக்குபாரா? சுக்குபாய் பிரியாணி. ஓ சுக்குபாய். எனக்கு தெரியாதுங்க அந்த சுக்குபாய்லாம். பட்டு மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. மக்களே 3 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 3 பீஸ் தந்தூரி பண்ணிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, சும்மா செம்மையாக இருக்கு. ஆட்டுப்படுறா. இது ஹைதராபாத் மாதிரி. How is it? இல்லை சத்தியமாக இந்த மாதிரி தந்தூரி நீங்கள் கடையில் சாப்பிடவே முடியாது. செம்ம டேஸ்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க மக்களே, இது பெரிய பீஸ் இருக்கிறதுலே. நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். நாலாவது பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 4வது பீஸ் பீஸ் பண்ணுறாரு. நம்ம செய்யலைங்க. இது ரெசிபி சொல்கிறா. ரெசிபி சொல்லு. என்னென்ன போட்டேன்னு சொல்லு. காஷ்மீர் மிளகாத்தூள். ஓகே. நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம். ஓகே. ஜீரகத்தூள். ஓகே. மிளகுத்தூள். ஓகே. அப்புறம் தந்தூரி மசாலா கொஞ்சம். ஓகே. சாப்பிட்டு அப்புறம் தயிர். ஓகே. எலுமிச்சம்பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தடவி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு இது மாதிரி சொல்லணும். சூப்பர். நேத்ரா ஹோட்டல் திறக்க போகிறாங்க. ஓகே மக்களே, ரெசிபி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த அளவோடு சொல்கிறோம். அளவுலாம் எனக்கு கை அளவு தான். ஏண்டா பரத்தங்க அவங்க தான் கேட்டான். அவன்கிட்ட கொடு பரத்தங்க. ஏய் பேருக்கு கூப்பிட்றா. 5வது பீஸ்ங்க இது. ஆமாம், 5வது பீஸ் ரெடியாச்சு. இது 5வது பீஸு. இப்போ கடைசியாக இருக்குது 6வது பீஸ். கரெக்டாக வைங்க. 6 பீஸு முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கடைசி ஃபைனலில் வந்து சின்ன சின்ன பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க கடையில். ஸோ அதெல்லாம் வந்து கடைசியாக நாங்கள் போட்டு ரெடி பண்ணுறோம். முழு லெக் பீஸு 6மே வந்து முடிஞ்சிருச்சு, தயாராக இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ மக்களே, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பையன் தான் அவங்க அப்பா தான் சமைக்கிறது. இந்த பையனோட இவர் தான் மெயின் செஃப்பு, மெயின் குக்கு, மாஸ்டர்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கடைசியாக இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.